குறிப்பாக 150 கடைசி அந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல 150 பேர் நேரடியான ப்ரூஃப வந்து இடி அளிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க, அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவரு கையில KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்அப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு. பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறார். இது போன்ற பல ஆதாரங்கள்ல 232 பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல. இதுல 2 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்க 2538. அப்ப என்னங்க அர்த்தம்? கிட்டத்தட்ட 1,97,000 பேர் செலக்ட் ஆகல. இன்னைக்கு 1,97,000 குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீடியா நண்பர்களை தமிழக அரச நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க. இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இந்நாள் அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும். இது இடி வந்து சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க. கடிதத்தோடு 150 செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. அதன் பிறகு KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன், KN நேருனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேரு, அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய 4 பேர், 6 பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் போனுடைய டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க, ஒரு புரோக்கர் KN ரவிச்சந்திரன் அவங்ககிட்ட பேசின ரெக்கார்டட் கால், இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க, இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு DGP அவர்களை FIR போட சொல்லணும். ஏன்னா FIR போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும். இடியை பொறுத்தவரை ஒரு FIR இல்லாம இடி தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் 66 அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து FIR போடுங்கிறாங்க. இடிக்கு FIR போடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் DMK அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. இது DMK அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம். நம்ம BJP தமிழ்நாடு, என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணன் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்க பணிபுரியக்கூடியவங்களை மிக மோசமா பேசினாங்க. TRB ராஜா, திரு பொன்முடி, திரு ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்புராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க, இதை பேசியதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. அதனால் இன்னைக்கு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல், இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு பொய் பேசி சுத்துறாரு? இந்த 888 கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணு. இது முதல் ஊழல்.